பழங்காலத்தில் ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு தேவர்கள் பெரிய சண்டையில் ஈடுபட்டார்கள். உலகத்தை உருவாக்கியவர் யார் என்று அவர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். பிரம்மா, நான் தான் உலகத்தை படைத்தேன் என்றார். விஷ்ணு, இல்லை, நான் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுகிறேன் என்றார். இருவருக்கும் இடையே பெரும் தகராறு ஏற்பட்டது. அப்போது ஒரு பிரகாசமான லிங்கம் அவர்கள் முன்னால் தோன்றியது. அந்த லிங்கம் முடிவில்லாமல் மேலே வளர்ந்து கொண்டே இருந்தது. பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆச்சரியம் அடைந்தார்கள். இந்த லிங்கத்தின் ஆரம்பமும் முடிவும் எங்கே என்று கண்டுபிடிக்க முடிவு செய்தார்கள். விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மேலே பறந்தார். ஆனால் லிங்கத்தின் தொடக்கமோ முடிவோ கிடைக்கவில்லை. விஷ்ணு திரும்பி வந்து, என்னால் இதன் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். ஆனால் பிரம்மா ஒரு தாமரை மலரை கொண்டு வந்து, நான் இந்த லிங்கத்தின் மேல் பகுதியை கண்டுபிடித்து விட்டேன் என்று பொய் சொன்னார். அப்போது அந்த லிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றினார். அவர் பிரம்மாவின் பொய்யை கண்டுபிடித்தார். பிரம்மா, நீ பொய் சொன்னாய், இந்த லிங்கத்திற்கு முடிவே இல்லை என்று கூறினார். பிரம்மாவுக்கு நாணம் ஏற்பட்டது. விஷ்ணுவோ தனது தவறை ஒப்புக்கொண்டார். சிவபெருமான் அவர்களிடம் சொன்னார், உலகம் உங்கள் இருவராலும் நடக்கிறது. ஆனால் எல்லாமே என் லீலை. நானே ஆதி அந்தம் இல்லாதவன். இந்த நிகழ்வால் பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்கள் அகந்தையை விட்டார்கள். லிங்கம் சிவனின் எல்லையிலா வடிவம் என்பதை புரிந்து கொண்டார்கள். அன்று முதல் லிங்கம் சிவபெருமானின் முக்கியமான வழிபாட்டுச் சின்னமாக வழங்கப்படுகிறது. லிங்கோப்பவர் கதை சிவபெருமானின் மகத்துவத்தையும் அகந்தையை விட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது.